இன்றைக்கி கார்த்திகை 24ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி. நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, வினைதீர்த்த வேலவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி சஷ்டியாக இருக்குது, இன்றைக்கி கோயிலுக்கு போய் கோயிலை வந்து வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்த சஷ்டிக்கு நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு முருகன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பார்த்ததோடு சரி, சுத்தமாக எனக்கு அது மறந்து போச்சு. எப்பவும் போல் அரளிப்பூவும் நெய் விளக்கும் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்போது ஐயர் வந்து நம்மளுக்கு சாமிக்கிட்ட இருந்து ஏதாவது நம்மகிட்ட தருவாங்கள்ல, அப்போ பூவும் வாழைப்பழமும் எலுமிச்சம்பழமும் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ கவனிக்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கவனிச்சு சொல்கிறீங்க பாருங்கள், எலுமிச்சம்பழம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எப்பவும் போல் இதையும் ஒரு கிண்டல் விஷயமா என்ன சொல்கிறாங்க, நான் ஐயருக்கு 20 ரூபா போட்டேன் அதனால கொடுத்தாருன்னு. அவங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான். ஆனால் நிஜமாகவே ஐயர் எப்பவும் பூ தான் கொடுப்பாரு. இந்த தடவை தான் வாழைப்பழமும் எலுமிச்சம்பழமும் கொடுத்துருக்காரு. எனக்கு இது வந்து மிராக்கிளாக தான் தெரிஞ்சுது.